இந்த கேள்வி பதில் வேளையில் 3 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அந்த 3 கேள்விகளுக்குரிய பதில்களை நாம் பார்ப்போமானால் சிறப்பாக இருக்கும். முதலாவது கேள்வி, பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையே என்ற அந்த வசனத்தை குறித்து ஒரு கேள்வி வந்திருக்கிறது. என்ன கேள்வி என்றால், அவர்கள் மறக்கப்பட்டு போனார்களா அல்லது துதிக்கப்பட்டார்களா என்று சொல்லி கேள்வி. அதை ஆங்கிலத்திலே NIV மொழிபெயர்ப்பு விதமாய் சொல்லி இருக்கிறது. அவர்கள் துதியை பெற்றுக்கொண்டார்கள் என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Then too I saw the wicked buried, those who used to come and go from the holy place and receive praise in the city where they did this. This too is meaningless. ESV மொழிபெயர்ப்பும் அதைத்தான் அஃபர்ம் பண்ணுகிறது. Then I saw the wicked buried. They used to go in and out of the holy place and were praised in the city where they had done such things. This also is vanity என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க என்ன பார்க்கிறோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த அந்த பட்டணத்திலே துதிக்கப்பட்டார்கள் என்று இங்கு ஆங்கிலத்திலே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் KJV NKJV மொழிபெயர்ப்பிலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Then I saw the wicked buried who had come and gone from the place of holiness, and they were forgotten in the city where they had so done. This also is vanity. இங்க என்ன பார்க்கிறோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயே என்று இந்த KJV மொழிபெயர்ப்பும் நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே நாம் வைத்திருக்கிற அந்த மொழிபெயர்ப்பும் இணைந்து செல்கிறது. ஆனால் NIV ESV அவர்கள் துதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எது சரி, எது தவறு? இதை நாம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தோம்னால் மிக தெளிவாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் மிக ஆப்டா இருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பு ரோம கத்தோலிக்க வேதாகமத்திலே தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக இந்த கேள்விக்கான பதில் தரப்படுகிறது. அதை தமிழில் விதமாக பிரசங்கி என்ற வார்த்தைக்கு சபை உரையாளர் என்று சொல்லி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சபை உரையாளர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பொல்லார் மாண்டபின் அடக்கம் செய்யப்படுகின்றனர், ஆனால் அவர்கள் நேர்மையானவர்கள் என புகழப்பட்டு தாங்கள் தீமை செய்த அதே நகரில் மறக்கப்படுகின்றனர். இதுவும் மாயையே. இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொல்லாதவர்கள் நேர்மையாளர்கள் என்று புகழப்பட்டாலும் அவர்கள் அந்த பட்டணத்திலே மறக்கப்பட்டு போய்விடுகிறார்கள் என்று 2 காரியங்கள் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவிடம் யூதர்கள் வந்து சொல்கிறார்கள், ரோம சாம்ராஜ்யத்தின் 100க்கு அதிபதி, அவன் யூத மார்க்கத்தில் அமைந்திருக்கிறான், அவன் நமக்கு ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறான், அவன் வீட்டிலே வியாதியாயிருக்கிற அந்த காரியத்தை நீ சரி செய்யும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார்கள். அப்படி என்றால் பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவனுடைய சமூகம். விசுவாசத்தினாலே யாவரும் அந்த இடத்திற்கு வர முடியும். திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்த பின்பு ஆசாரியன் மட்டுமே நுழைய முடியும் என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு இன்றைக்கு விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறபடினாலே அந்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கிறோம். அங்கு நமக்காக மகா பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தியிருக்கிறபடினாலே நாம் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கு வரவாக இருக்க நம்மளால இயலுகிறது. ஆனால் அதே வேளையிலே எல்லாரும் அங்கு வருகிறார்களா என்றால் அதுவும் நடக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே அதில் நாட்டம் கொண்டவர்கள் உண்டு, ஆனால் மனம் திரும்பாமலே அவர்கள் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பிலிப்பு சமாரியாவில் அற்புதங்களை செய்த பொழுது சீமோன் என்ற பெயர் கொண்ட மாயவத்திக்காரன் அவன் பிலிப்பு பிரசங்கித்ததை விசுவாசித்து அவன் ஞானஸ்நானமே பெறுகிறான். ஆனால் பேதுரு வந்து கைகளை வைத்தபோது பரிசுத்தாவை பெறுவதைக் கண்டு பணத்தை கொண்டு வந்து இந்த வரத்தை எனக்கு கொடுங்கள், நான் இதை வைத்து நான்
சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது பேதுரு சொல்கிறார், நீ கசப்பிலும் பாவக்கட்டிலும் சிக்கியிருப்பதை நான் காண்கிறேன், நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு என்று சொல்லி அங்கு பேதுரு சொல்கிறார். அப்படி என்றால் விசுவாசித்தான், ஞானஸ்நானம் பெற்றான், ஆனால் அவனுக்குள் மெய் மனஸ்தாபமும் மெய் மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் அங்கு இல்லை. அவன் கட்டுகளில் இருப்பதாக பேதுரு காண்கிறதை பார்க்கிறோம். இதை போலத்தான் இன்றைக்கும் அநேகர் திருமுழுக்கு கூட பெற்றிருக்கலாம், திருச்சபை அங்கத்தினராக இருக்கலாம், கமிட்டி மெம்பராக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் ஊழியக்காரர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் பொல்லாதவர்களாக கர்த்தருடைய பார்வையில் இருக்கக்கூடும். எல்லாரும் அல்ல, சிலர், பல இடங்களில் பலர் இருக்கக்கூடும். இதை கிறிஸ்து இயேசு அதை அஃபர்ம் பண்ணுகிறார். இத்தகையவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? மத்தேயு 21 அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். அங்கு வந்த குருடரையும் சப்பானை அவர் குணமாக்குகிறார். அப்பொழுது அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வருகிறார்கள். இவர்கள் யார் என்றால், இவர்கள்தான் தேவாலயத்துக்கு பொறுப்பானவர்கள், அதிகாரிகள், தேவாலயத்தின் காரியங்களை நிர்வகிக்கிறவர்கள். இவர்கள் வந்து கேட்கிறார்கள், நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேள்வி கேட்கிறார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்து அறியாதபடினால் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் இவர் தேவாலயத்தில் நிர்வாகிகளாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் பரிசுத்த ஸ்தலத்திலே போக்குவரவு செய்த துன்மார்க்கர்களாக இவர்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். காரணம், இவர்கள் இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று கேட்டார். அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை உங்களுக்கு சொல்லேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன காரியம்? இவர்கள் மீட்கப்பட்டவர்களாக இருந்தால் இவரிடத்திலே தேவன் இயேசு கிறிஸ்து ஐக்கியப்பட்டிருப்பாரானால் இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அதுதான் இயேசு சொன்னார், உங்களை கொலை செய்கிறவர்கள் தாங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்னும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் தவறான அவபக்தியுடையவர்கள் தங்களை பக்திமான்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். இதை குறித்து கர்த்தர் கடிந்து கொள்கிறார். ஆகையினால் அவர் தொடர்ந்து இரு உவமைகளை சொல்கிறார். திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கிற ஒரு தகப்பன் தன் மூத்த மகனிடத்தில் வந்து, நீ போய் திராட்சை தோட்டத்தை பார், இன்றைக்கு என்னால் போக முடியல, நீ போய் பார் என்று சொன்னபோது அவன் போக மாட்டேன் என்கிறான். பின்பு மனஸ்தாபப்பட்டு அவன் போகிறான். இதை அறியாத தகப்பன் இளையகுமாரனிடத்தில் வந்து, நீ திராட்சை தோட்டத்துக்கு என்று போய் பார்த்துக்கொள் என்ற பொழுது, போகிறேன் ஐயா என்று சொல்கிறான். ஆனால் சொல்லியும் அவன் போகவில்லை. இதை குறித்து இயேசு சொல்கிறார், இந்த போகிறேன் என்று சொல்லியும் போகாதவர்கள் யார்? இவர்கள்தான் போக்குவரவு செய்த துன்மார்க்களைப் போல ஒப்பிடப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, திராட்சை தோட்டத்துக்குரிய அந்த அதிபதி வீட்டெஜமான் அதை குத்தகைக்கு விட்டு போயிருக்கிறான். கனிவரும் காலங்களில் கனிகளை பெற்றுக்கொள்ள அவன் தன் ஊழியக்காரரையும் தன் மகனை அனுப்பினதும் அவர்களை கொன்று போடுகிறார்கள். இதையெல்லாம் சொல்லி, நீங்கள் இப்படிப்பட்ட கொலைகாரர்களாக, நீங்கள் கர்த்தரை அறியாதவர்களாக, பிதாவின் சித்தத்தை செய்யாதவர்களாக இருந்து கொண்டு நீர் என்ன அதிகாரத்தில் செய்கிறீர் என்று கேட்கிறீர்களே என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்கிறார். மத்தேயு 21:43 இயேசு சொல்கிறார், ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார் என்று இயேசு சொல்கிறார். அப்படி என்றால் புறம்பான இருளிலே தள்ளப்படுகிறவர்கள் யார்? இவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவாய் இருந்தவர்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் அன்காட்லி, தேவனற்றவர்கள், துன்மார்க்கர்கள். அதனால்தான் இந்த வசனம் விதமாய் சொல்கிறது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலே மறக்கப்பட்டு போனார்கள், இதுவும் மாயையே. இங்கு மறக்கப்பட்டு போனார்கள் என்றால் அவர்கள் எண்ணப்படாமல் போனார்கள். அவருடைய பேர் அற்று போயிற்று. அண்ணா காய்பா என்பவர்களுடைய பேரெல்லாம் இன்றைக்கு இல்லை என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே வேளையிலே அவர்கள் துதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் குறித்த நாளிலே கலிலேய பகுதியின் அந்த ராஜாவாக நிர்ணயிக்கப்பட்ட ஏதோமியராகிய ராஜாவாகிய ஏரோது, அவன் பெரிய ஏரோதுவின் அவன் கொள்ளு பேரனாக அவன் அரியாசனையில் அமர்ந்து ஜனங்களுக்கு அவன் பிரசங்கிக்கிறான். உடனே ஜனங்கள் அவனை புகழுகிறார்கள். இது மனுஷனுடைய சத்தம் அல்ல,
இது தேவனுடைய சத்தம் என்று புகழ்கிறார்கள். அந்த வேளையிலே அவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடியால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு துன்மார்க்கர்கள் தேவ சமூகத்திலே தங்களை புகழுகிறார்கள், அவர்களை ஜனங்கள் புகழுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மேலும் ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு ஜனங்களிடம், ராஜாவுடைய மகன் கல்யாண விருந்துக்கு வந்து அனைவருக்கும் வஸ்திரம் கொடுத்த பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் ஒருவன் வந்திருக்கிறான், கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் வந்திருக்கிறான் என்று சொல்லி அவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பனையிலே தள்ளப்படுகிறான் என்று பார்க்கிறோம். இப்படி என்றால் இவன் யார்? இவன் ராஜாவுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவன். இன்றைக்கு கிறிஸ்து இயேசு அவர் பிதாவின் ஒரே குமாரனாய் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் அழைக்கப்பட்டவனாய் இருந்தாலும் அவன் கல்யாண வஸ்திரம் தரித்திராதபடியினால் அவன் புறம்பே தள்ளப்படுகிறான். இவர்கள் அப்படி என்றால் இவர்கள் யார்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவாய் இருந்தவர்கள். மட்டுமல்ல, பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், மூப்பர்கள், நியாய சாஸ்திரிகள், இவர்கள் எல்லாம் யார்? நியாயப்பிரமாணத்தை உயர்த்தி பிடித்தவர்கள். ஆனால் அவர்கள் போக்குவரவாய் இருந்தார்களுடைய அவர்கள் துன்மார்க்கர்கள். இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று நான் அறிவேன், ஆனால் நீங்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல. தேவனால் உண்டாவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் தேவ வசனத்துக்கு செவி கொடாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று சொல்லி கர்த்தர் அங்கு அவர்களை கடிந்து கொள்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரத்துல 44ஆம் வசனத்துல இருந்து நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இவர்கள் நியாயப்பிரமாணத்தை கையிலே பிடித்தல் அனைவரையும் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள் தான், ஆனால் நீங்கள் புறம்பான இருளிலே தள்ளப்படுவீர்கள். அப்படி என்றால் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவாய் இருந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை கையிலே வைத்திருக்கிறவர்கள், இன்றைக்கும் கூட நாம் கிறிஸ்தவர்கள் அநேகர் என்று நாம் கருதுகிற அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்களா என்பது தேவனுடைய ராஜ்யத்திலே வரும்போதுதான் தெரியும். லியோனார்ட் ரேவன்ஹில் என்ற ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், பரலோகத்திலே நிறைய அற்புதங்கள் இருக்கும். யாரெல்லாம் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறோமோ அவர்கள் இருப்பார்கள், யாரெல்லாம் இருப்பார்கள் என்று நினைக்கிறோமோ அவர்கள் இல்லாமல் போகக்கூடும் என்று சொல்லி அவர் ஒரு விசித்திரமான ஒரு அதிர்ச்சியான காரியம் அங்கு நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி என்றால் மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் பரிசேயர்களை எவ்விதமாக கடிந்து கொண்டார் என்றால், நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக உங்களை பக்திமான்களாக காட்டிக் கொள்கிறீர்கள், மனுஷர் காணும்படி நீங்கள் கிரியை செய்கிறீர்கள், விருந்துகளில் முதன்மையான இடத்தை தேடுகிறீர்கள், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனத்தில் உட்காருகிறீர்கள், சந்தை வெளிகளில் உங்களுக்கு வந்தனத்தை எதிர்பார்க்கிறீர்கள், வீண் புகழ்ச்சியை விரும்புகிறீர்கள். நீங்களும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்க போறவர்களையும் விடுவதும் இல்லை. நீங்கள் பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிறீர்கள், விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறீர்கள், உங்கள் மார்க்கத்தில் அமைந்தவனை இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள், தசமபாகமெல்லாம் செலுத்துகிறீர்கள், ஆனால் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விடுகிறீர்கள். நீங்கள் குருடரான வழிகாட்டிகள், கொசு இல்லாதபடி வடிகட்டுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையே விழுங்கி விடுகிறீர்கள். போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். நீங்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவாய் இருந்த துன்மார்க்கர்களை குறித்து அவர் முகத்திரையை கிழித்து காட்டுகிறார். இவ்விதமாய் பார்ப்போமானால் இறுதி அவர் சொல்கிறார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில்
தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ள வண்ணமாக, நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இன்றைக்கு யூதர்கள் உலகமெங்கும் சிதறப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவருடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? கிறிஸ்து இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவரும் கர்த்தரை கிறிஸ்து என்று சொல்லாது இருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இல்லாதவன் தேவன் இல்லாதவன், கிறிஸ்துவை உடையவன் தேவனை உடையவன் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் யூதர்கள் கிறிஸ்து இல்லாமல் வாழும் பொழுது, அவர்கள் எருசலேமில் இருக்கிறேன் என்று சொன்னாலும், நியாயப்பிரமாணத்தை ஆசிரிக்கிறேன் என்று சொன்னாலும், கிறிஸ்து இல்லாத அவர்கள் இருளிலே தள்ளப்படுவது நிச்சயம். அதிலே மாற்றமே இல்லை. இவர்களை துன்மார்க்கர் என்று வேதம் கடிந்து கொள்கிறதா என பார்க்கிறோம். ஆகினால் பழைய ஏற்பாட்டிலே கூட சில பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த சிலரை நாம் பார்க்கலாம். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து போகிறபடினால் அவர்கள் பரிசுத்தர் என்று நாம் எண்ணிவிட முடியாது. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள், அவர்கள் துன்மார்க்கராக நிர்ணயிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அன்றைக்கு ஆசாரியனாகி ஏலி, அவனுக்கு 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். ஓப்னி பினகாஸ் என்ற 2 பேர் இருந்தார்கள். அவர்களும் ஆசாரியர்களாய் இருந்தார்கள். ஏலியின் குமாரர்களாகிய அந்த ஆசாரியர்களான ஓப்னியும் பினகாசும் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் அவர்கள் இருந்தார்கள், ஆசாரியர்களாய் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரை அறியாதிருந்தார்கள். இவர்களைத்தான் துன்மார்க்கர் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. சவுல் ராஜாவை குறித்து பார்ப்போமானால், அவன் ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷத்துல பெலிஸ்தரோடு அவனுக்கு யுத்தம் வந்தது. யோனத்தான் கேபாவிலே பெலிஸ்தரை முறியடித்த உடனே அவர்கள் போய் திரள் கூட்டமான ஜனங்களோடு மறுபடியும் யுத்தம் பண்ண வருகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாக பெலிஸ்தரை வீழ்த்தி விட்டோம் என்று பெருமை அடித்தான் சவுல். எக்காலம் அதை அறிவித்தான். இதை அறிந்த பெலிஸ்தர்கள் மிக திரள் கூட்டத்தோடு ஆயுதங்களோடு வருகிறார்கள். அவர்கள் மிக்சாமிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். சவுல் கில்காலிலே இருந்தான். அவன் உடனடியாக சாமுவேலை வரும்படி அழைக்கிறான். சாமுவேல் வருவதற்கு 7 நாட்கள் ஆகிறது. ஜனங்கள் சாமுவேல் வராததினாலும் சவுல் கடவுளிடத்தில் விண்ணப்பம் செய்யாததினாலும் அவர்கள் சிதறப்பட்டு போகிறார்கள். காரணம், பெலிஸ்தர்கள் திரள் கூட்டமாய் அவர்கள் வந்து குழுமி இருக்கிறார்கள் என்று அறிந்து அவர்கள் சிதறி போனார்கள், பயந்து போனார்கள். சவுல் உடனே இருக்கிறவர்களும் ஓடிவிடுவார்கள் என்ற பயத்திலே சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சாமுவேலுக்கு காத்திராமல் சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். ஒரு ராஜாவுடைய வேலை அல்ல, இது ஒரு ஆசாரியனுடைய வேலை, ஒரு தீர்க்கதரிசியின் வேலை. ஆனால் இதை அவன் மறுத்து அவனாக இதை செய்தான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற பொழுது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்ட பொழுது சவுல் சொன்னது, ஜனங்களே என்னை விட்டு சிதறி போனார்கள், குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வரவில்லை, பெலிஸ்தேயர் மிக்மாசிலே கூடிவிட்டார்கள். எனவே கில்காலில் எனக்கு விரோதமாக பெலிஸ்தர் வரும் முன்பு நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவும் இல்லை. ஆகினால் நான் எண்ணி துணிந்து சர்வாங்க தகவனையை செலுத்தினேன் என்றான். அதற்கு சாமுவேல் சவுலை பார்த்து, உன்னை கடிந்து கொண்டு புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யம் நிலை பெறாது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார் என்று சொல்லி தாவீதை குறித்து சாமுவேல் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். அப்படி என்றால் இங்கு பரிசுத்த ஜனங்களை ஆளும்படியாக நியமிக்கப்பட்ட ஒரு ராஜா அவன் துன்மார்க்கனாக போகிறான். காரணம், கர்த்தருடைய சத்தத்தின்படி அவன் கீழ்ப்படியாமல் போனான். அவன் செய்யக்கூடாதை செய்தபடியினாலே அமலேக்கியருடைய கொள்ளையிலே சங்காரம் பண்ண கர்த்தர் சொன்ன பொழுது அவன் கொடுமையானவைகளை எடுத்து பலி எடுத்துவதற்கு வைத்துக் கொண்டான். அதுவும் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பானது. அப்பொழுது சாமுவேல் சொல்கிறார், பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நினைத்து பார்க்கலாம் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி அங்கும் அவனை கடிந்து கொள்கிறார். இப்படியாக தவறின் மேல் தவறு செய்த அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் வருகிறவனாய் போகிறவனாய் இருந்தாலும் அவன் துன்மார்க்கனாகவே காணப்பட்டான். இதே போலத்தான் உசியா ராஜா, யூதா ராஜா அமத்சியாவின் குமாரன் உசியா 16 வயதிலே ராஜாவானான். 52 வருஷம் அவன் எருசலேமில் அரசாண்டான். அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான்.
கோட்டைகளை வலுப்படுத்தி படைகளை பலப்படுத்தி அம்புகள் எய்யும் இயந்திரங்களை உண்டாக்கினான். அவன் பேர் பிரஸ்தாபமாயிற்று, அவன் கீர்த்தி பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பெலிஸ்தியர், அரேபியர், அம்மோனியர், இன்னுமாக மெகூரியர் போன்ற அநேக ஜனங்களை அவன் வீழ்த்தி வெற்றி பெற்றவனாய் இருந்தான். ஆனால் என்ன நடந்தது? அவன் கர்த்தருடைய மனிதனாக காணப்பட்டாலும் அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவன் மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் பராக்கிரமசாலிகளான 80 ஆசாரியரும் அவனை தடுத்தும் அவன் கோபம் கொண்டு தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற போது அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றியது. கர்த்தர் அவனை அடித்தபடியால் கர்த்தருடைய சந்நிதிக்கு அவன் புறம்பாக்கப்பட்டான். பின்பு அவன் மரணம் அடையும் வரைக்கும் அவன் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்கவில்லை. பாருங்கள், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே போக்குவரத்தாய் இருந்த ஒரு நபர் இன்றைக்கு உள்ளே வர முடியாதபடிக்கு அவன் மறக்கப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் ஊசா உடன்படிக்கைப்பட்டி மாடுகள் சுமந்து கொண்டு வருகிற பொழுது மாடுகள் மிரண்ட பொழுது பெட்டி லேசா அசைந்த உடனே அவன் உள்ளே எட்டி பார்த்ததுனாலே கர்த்தர் அவனை அடித்தார் என்று பார்க்கிறோம். யூதாஸ் காரியத் இயேசு கிறிஸ்தோடு 3.5 வருடங்கள் பயணம் செய்தும் அவன் நித்தியத்தை இழந்து போனான், தன் ஸ்தானத்தை இழந்து போனான். இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்தாய் இருந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் மறக்கப்பட்டு போனார்கள். ஆனால் ஒரு காலத்திலே அவர்கள் துதிக்கப்பட்டார்கள், ஆனால் இப்பொழுது மறக்கப்பட்டார்கள். கத்தோலிக்க பரிசுத்த வேதாகமத்தில் சொல்கிறபடி அவர்கள் முதலாவது துதிக்கப்பட்டார்கள். ஏன்? நன்மைகளை செய்தார்கள், அவர்கள் தேவனுக்காக செயல்பட்டார்கள், அப்பொழுது துதிக்கப்பட்டார்கள். பின்பு ஏன் மறக்கப்பட்டு போனார்கள்? அவர்கள் பின்வாங்கின பொழுது, தீமை செய்த பொழுது அவர்கள் மறக்கப்பட்டு போனார்கள். இதுதான் இந்த கேள்விக்குரிய பதில். இரண்டாவது கேள்வி, சங்கீதம் 80:2 விதமாக சொல்லப்படுகிறது. சங்கீதம் 80:2 அது ஒரு ஆசாபின் சங்கீதம். அவன் ஒரு லேவியன். அவன் ராகத் தலைவனிடத்திலே தான் இயற்றின அந்த சங்கீதத்தை கொடுக்கிறான். அந்த சங்கீதம் எப்பொழுது எழுதப்பட்டதென்றால் கிறிஸ்துவுக்கு முன் 722 அசீரியர்கள் படையெடுத்து அவர்கள் இஸ்ரவேல் அந்த 10 கோத்திரங்களை வதம் செய்யும்படியாக அவர்கள் வந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அவன் இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். இந்த சங்கீதத்திலே என்ன வருகிறது? 2ஆம் வசனம், சங்கீதம் 80:2. எப்பிராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். எப்பிராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். கேள்வி என்னவென்றால், ஏன் இங்கு 10 கோத்திரங்களை குறிக்காதபடிக்கு இந்த 3 கோத்திரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 12 கோத்திரங்களிலே மிகப்பெரிய ஜியோகிராபிக்கல் ரீஜனை உடையவர்கள் இந்த எப்பிராயிம், மனாசே. இவர்கள் 2 பேரும். லேவி என்ற கோத்திரம் அது இங்கு நிர்வாக காரியத்திற்கு அவர்கள் ஜியோகிராபிக்கலாக எந்த பகுதியும் ஒதுக்கப்படவில்லை. கர்த்தர் சொன்னார், லேவிக்கு நானே பங்கும் நானே பாத்திரமுமாய் இருப்பேன், அவர்களுக்கென்று எந்த விதமான ஒரு அரச சம்பந்தமான ஒரு நில காரியங்கள் ஒதுக்கப்படாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தபடினாலே அந்த இடம் காலியாகிறது. யோசேப்பு எகிப்துக்கு போய்விட்டான், இப்பொழுது அந்த இடமும் காலியாக இருக்கிறது. இந்த 2 இடங்களை நிரப்புவது யார் என்றால் யோசேப்புடைய மகன்கள் 2 பேர். அவர்கள் ஒருவன் மனாசே, அவன் மூத்தவன், எப்பிராயிம் அவன் இளையவன். அந்த 2 பேரும் இங்கு எகிப்திலிருந்து வந்த அந்த 12 கோத்திரங்களிலே அவர்களுக்கு இந்த பகுதிகள் ஒதுக்கப்படுகிறது. யோர்தானின் இப்புறமும் அப்புறமும் அவர்கள் பங்குகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு அவர்களுக்கு அந்த கோத்திரங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய எண்ணிக்கையும் அதிகமான மக்கள் தொகை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஏன் அவர்கள் 2 பேரையும் பென்யமீன் என்ற அந்த நபரையும் சேர்த்து 3 பேரையும் மட்டும் இங்கு ஆசாப் எழுதியிருக்கிறார்? எப்பிராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். அப்படி என்றால் காரியம் என்ன? ரட்சிக்க வந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி அழைக்க வேண்டிய பொழுது
இஸ்ரவேல் என்ற ஒரு வார்த்தை சொல்லாதபடிக்கு இந்த 3 நபர்களை மட்டும் ஏன் ஆசாப் என்ற சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறான் என்பதை குறித்து நாம் இப்பொழுது சிந்திப்போம். இதற்கு பதிலை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இதற்குரிய 2ஆம் வசனத்துக்குரிய பதிலை, கேள்விக்குரிய பதிலை 1ஆம் வசனத்திலே தேடுவோம். சங்கீதம் 80:1 விதமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். இங்கு யோசேப்பை குறித்து ஆசாப் எழுதுகிறார். யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே. அப்படி என்றால் இந்த 12 கோத்திரங்களும், பிரிந்து போன யூதா பென்யமீன் கோத்திரமும், இங்கு இருக்கிற 10 கோத்திரங்களும், மொத்தம் 12 கோத்திரங்களும் அவர்கள் ஆட்டு மந்தையை போல இருக்கிறார்கள். தேவனாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் அவர்களின் மேய்ப்பன், அவர்கள் என் ஜனங்கள் என் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த 12 கோத்திரங்களுக்கு மேய்ப்பர் கர்த்தர். அந்த இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் அனைவருக்கும் இங்கு ஒரு பெயர் குறிப்பாக சொல்லப்படுகிறது, அது யோசேப்பு. யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே. இங்கு யோசேப்பு ஏன் சொல்லப்படுகிறார் என்றால், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளும் அவர்களை அழைத்து ஆசீர்வதிக்கிறான். அப்பொழுது ஒவ்வொருவரையும் மிருகங்களோடும் மற்றும் பலவிதமான காரியங்களோடு ஒப்பிட்டு சொல்கிறான். ஆனால் யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி என்று அவன் சொல்கிறான். அவன் ஆசீர்வாதத்தை குறித்து சிந்திப்போமானால், யோசேப்பு அந்த 12 கோத்திரத்துக்கும் இங்கு ரெப்ரசன்டேட்டிவாக சொல்லப்படுகிறபடினாலே ஆசாப் இங்கு அந்த யோசேப்பை குறித்து மையப்படுத்தி சொல்கிறார். இஸ்ரவேலின் மேய்ப்பரே. இப்ப இஸ்ரவேலின் மேய்ப்பர் யாரை நடத்துகிறார்? யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறார். அப்படி என்றால் இந்த 12 கோத்திரங்களையும் முதன்மையாக ஒரு நபர், அது யோசேப்பை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் யோசேப்புடைய பிள்ளைகள் மனாசே, எப்பிராயிம் 2 பேரும், இந்த 2 பேருடைய கோத்திரங்களுக்கு நடுவே யூதா கோத்திரத்திலும் எப்பிராயிம் மனாசே கோத்திரங்களும் சிதறி இருந்த பென்யமீன் கோத்திரமும் இணைத்து சொல்லப்படுகிறது. பென்யமீன் கோத்திரம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இராதபடிக்கு அவர்கள் அறுப்புண்டு போனார்கள். காரணம், அவர்கள் மூர்க்கமாக, முட்டாள்தனமாக அவர்கள் தவறான ஒரு காரியத்தை செய்த பொழுது மற்ற 11 கோத்திரங்களும் அவர்களை முறியடித்தார்கள். அதன் விளைவாக மிக குறைவான எண்ணிக்கையில் தப்பி ஓடினவர்கள். அவர்கள் எண்ணிக்கையை குறைந்து போனபடினாலே அவர்கள் யூதா மற்றும் மனாசே, எப்பிராயிம் கோத்திரங்களில் அவர்கள் சிதறி வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே இங்கு பென்யமீன் பேரும் வருகிறது. வசனம் என்ன? இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும். ஏன் செவி கொடுக்க வேண்டும்? ஒரு படையெடுப்பு வருகிறது, ஒரு சிறையிருப்பு வருகிறது, ஒரு அருக்களிப்பு வருகிறது, முற்றிலுமாக அகற்றப்படும் காலம் வருகிறது. ஆகையினால் செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். காரணம், இவர்கள் விக்கிரகங்களை வணங்கினார்கள், பாகால்களை வணங்கினார்கள், கர்த்தரை மறந்தார்கள். தான், பெத்தில் என்ற இடங்களிலே வைக்கப்பட்ட பொன் கன்றுக்குட்டிகளை பணிந்து கொண்டார்கள், பிள்ளைகளை பலி செலுத்தினார்கள், தீக்கடக்க பண்ணினார்கள், மேடைகளிலும் எல்லா இடங்களிலும் விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். கர்த்தரை முற்றிலுமாய் மறந்து போனபடினாலே தேவன் அவர்களை புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது புறஜாதிகள் தேவனுடைய சிக்ஷையாக வரும் பொழுது அதை வேண்டாம் என்று சொல்லி கேட்கும்படி ஆசாப் இங்கு ஜெபம் பண்ணுகிறான். அப்பொழுது அவன் குறிப்பிட்ட பெயர் தான் எப்பிராயிம், பென்யமீன், மனாசே, யோசேப்பு. காரணம், இவர்கள் மற்றவர்களை பார்க்கிலும் எந்த வகையிலே இஸ்ரவேலை ரெப்ரசன்ட் பண்ணினார்கள் என்பதை குறித்து நாம் இப்பொழுது சிந்திப்போம். இங்கு யோசேப்பு முன் நிறுத்தப்படுகிறான். அவனுடைய 2 பிள்ளைகள் மனாசே, எப்பிராயிம் வரிசைப்படுத்தப்படுகின்றனர். இவ்விருவருடைய நிலப்பகுதிகளிலே பென்யமீன் கோத்திரம் சிதறி வாழ்ந்தபடியாலே அவர்களும் இங்கு அவருடைய பெயரும் சொல்லப்படுகிறது. யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்களை விதமாய் சொல்கிறான். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள்.
ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத் கர்த்தரை நோக்கி அபயமிட்ட போது கர்த்தர் அவனுக்கு துணை செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கு 12 பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களிலே யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், கர்த்தர் உனக்கு துணையாய் இருப்பார். ஆகையினால் யோசேப்பை ஆசாப் அழைக்கிறான். யோசேப்புடைய பிள்ளைகள் தம்பி பென்யமீனை அங்கு இருந்தபடியினால் பென்யமீனையும் மனாசே எப்பிராயையும் சேர்த்து அழைக்கிறான். காரணம், இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் துணையாய் இப்பொழுது நடைபெறுகிற யுத்த சூழ்நிலையிலே அவர் துணையாய் இராவிட்டா என்ன ஆகும் என்று சொல்லிதான் யோசிப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, எப்ராயிம் பென்யமீன் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். ஆகினால் இன்றைக்கு நமக்கு தெரிந்தவர்களை வைத்துத்தான் சில காரியங்களை நாம் சாதிக்க வேண்டியிருக்கும். எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் என்று சொல்லி நாம் காரியங்களை சாதிப்போம். அதை போல இங்கு யோசேப்பு பெற்றெடுத்த குமாரர்கள் 2 பேர் மனாசே எப்ராயிம், இவர்களை சொல்லி ஆசாப் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. காரணம், அவன் மேய்ப்பன், அவன் இஸ்ரவேலின் கண்மலை. இங்கு இஸ்ரவேலின் கண்மலையாகி யோசேப்பை முன்வைத்து அவனுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளை வைத்து இங்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. காத் வளர்த்த கழுதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி சொல்லப்பட்ட வார்த்தைகள் இங்கு எந்த வகையில் உதவும்? நாம் ஆதியாகமம் 49 எடுத்து படித்தோமானால் இங்கு யூதாவை தவிர மற்ற அனைவருமே அவர்கள் மிகவும் சாதாரண ஒரு நிலையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் இங்கு யோசேப்பு அவன் கனிதருவனாய் இருக்கிறான். அவன் இஸ்ரவேலின் மேய்ப்பனாய் இருக்கிறான். யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் அவனுடைய புயங்கள் பலத்தன. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அப்படி என்றால் இங்கு யோசேப்பு தேவனை அழைக்க வேண்டும், யோசேப்புடைய பெயர்களை உச்சரிக்க வேண்டும், யோசேப்பின் பிள்ளைகள் மனாசே எப்பிராயீமை சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திலே தான் ஆசாப் இவைகளை குறிப்பிடுகிறான். மட்டுமல்ல, யாக்கோபின் ஆசீர்வாதம் மனாசே மேலும் எப்பிராயீம் மேல் எவ்விதமாய் வந்தது என்று பார்ப்போமானால் ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்களிலே யாக்கோபு மரண வருத்தத்திற்குள்ளாய் வந்ததை அறிந்த யோசேப்பு தனது 2 குமாரர்களையும் தன் தகப்பன் யாக்கோபிடம் அழைத்து வருகிறான். இதை அறிந்த யாக்கோபு 3 பேரையுமே ஆசீர்வதிக்கிறான். ஏற்கனவே ஆசீர்வாதத்தை பெற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த யோசேப்பு இங்கு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவன் நேரடியாக பெற்றுக் கொள்கிறான் என்று பார்க்கிறோம். வசனம் 15 வாசிக்கிறோம். யாக்கோபு யோசேப்பை எப்படி விதமாய் ஆசீர்வதிக்கிறான்? என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அப்படி என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் மனாசே எப்பிராயீம். ஆகினால் யோசேப்புடைய பெயரும் மனாசே எப்பிராயீம் பெயரும் சொல்லப்பட்டது ஒன்றும் வியப்பு அல்ல. இவர்கள் பூமியில் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். அப்படி என்றால் பலத்த வெற்றி பெறுகிற கர்த்தருடைய ஆதரவை பெற்ற யோசேப்புடைய 2 கண்மணி பிள்ளைகள் இவருடைய பெயர்களை சொல்லி ஆசாப் ஜெபித்தது, அது காரியங்கள் இவ்விதமாய் இருக்கிறது. இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்பிராயீமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்பிராயீமை மனாசேமைக்கு முன்னே வைத்தான். அப்படி என்றால் இது யாக்கோபுடைய நிர்ணயம், யாக்கோபுடைய ஆசீர்வாதம், யாக்கோபுடைய ஒரு குறியீடு, ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். எவ்விதமாக ஜெபிக்கிறான்? தேவன் உன்னை எப்பிராயீமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று சொல்லி இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள்.
அப்படி என்றால் 12 கோத்திரங்களும் யார் பெயரை சொல்லி வாழ்த்துவார்கள்? தேவனாகிய கர்த்தர் உன்னை எப்பிராயிமை போலவும் தேவனாகிய கர்த்தர் உன்னை மனாசேயைப் போலவும் ஆக்குவாராக என்று சொல்லி இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள். அப்படி என்றால் இந்த 2 பேருடைய பெயர்களை யாக்கோபு மேன்மைப்படுத்தி வைக்கிறான். காரணம், ராகேல் இடத்தில் அவன் பெற்ற மூத்த குமாரன் யோசேப்பு. அதனால் அவன் மேல் மிகவும் அவன் பிரியமாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். ராகேல் அவன்தான் பென்யமீன் கோத்திரத்தின் தலைவன். அவனும் ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் பிறந்த மகன். ஆகையினால் இந்த பென்யமீன் பெயரும் யோசேப்புடைய பெயர் அவன் எகிப்திலே விளங்கினபடியினால் அங்கு யோசேப்புடைய பெயர் விளங்காதபடியினால் அவனை பிரதிபலிக்கிற அவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவனுடைய சந்ததியாக இருக்கிற எப்பிராயும் மனாசேயும் யோசேப்பு உடன் பிறந்த பென்யமீனும் முன்னிறுத்தப்படுகிறார்கள். ஓசியா 11:8 இது ஆண்டவர் அஃபர்ம் பண்ணுகிறார். எப்பிராயுமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? அப்படி என்றால் நீ இஸ்ரவேலை குறித்து பேசும் பொழுது எப்பிராயுமை முதன்மைப்படுத்தி கர்த்தரை சொல்கிறார். எப்பிராயுமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எப்பிராயுமை போல இருக்க வேண்டும் இஸ்ரவேலை நீ இருப்பா என்று சொல்லி அந்த வாழ்த்தலை பெற்ற அந்த மனிதன். அதனால் இங்கு எப்பிராயும் என்பது யாரை குறிக்கிறது? 12 கோத்திரங்களையும் குறிக்கிறது. எப்பிராயுமே அந்த தனி கோத்திரத்தை மட்டுமல்ல, 12 கோத்திரங்களுக்கும் அவன் ஒப்பிடப்படுகிறான். இன்றைக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்தவ என்று சொன்னாலும் நாம் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அழைத்துக் கொள்கிறோம். யூத ராஜசிங்கத்தின் பிள்ளைகள் என்று நம்மை அழைத்துக் கொள்கிறோம். அதே போல அங்கு எப்பிராயுமே, நான் உன்னை கைவிடுவேன். எப்படி கைவிடுவேன் என்றால் 12 கோத்திரங்களை அது குறிக்கிறதா இருக்கிறது. இஸ்ரவேலை, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்பது இங்கு யூதா கோத்திரத்தையும் பென்யமீன் கோத்திரத்தை சேர்த்துத்தான் சொல்லப்படுகிறது. எரேமியா 31:20 இவ்விதமாய் வேதம் சொல்லி இருக்கிறது. எப்பிராயும் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் இந்த எப்பிராயும் என்பது எப்பிராயுமை மட்டுமல்ல, அந்த கோத்திரங்களையும் இஸ்ரவேலையும் அது குறிக்கிறதா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வி. அந்த கேள்வி எபேசியர் 4:8 அது அந்த வசனத்தின் விளக்கத்தை குறித்த ஒரு கேள்வியாக இருக்கிறது. என்ன காரியம் என்றால், எபேசியர் 4:8 ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு இந்த வசனத்திற்குரிய விளக்கம் என்ன? உன்னதத்திற்கு ஏறினவர் யார்? சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினவர் யார்? சிறைப்பட்டவர் எதற்கு சிறையாக இருந்தார்கள்? திரும்ப ஏன் அவர்கள் சிறைப்பட வேண்டும்? ஏன் அவர்களுக்கு சிறையில் இருப்பவர்களுக்கு வரங்களை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு குழப்பமான கேள்விகள் இங்கு எழும்பலாம். இங்கு அவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறினார். உன்னதத்திற்கு ஏறினார் என்றால் அடுத்த வசனம் விதமாக சொல்லியிருக்கிறது. எபேசியர் 4:9 ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த 13 வசனங்கள் வரை படித்தால்தான் இந்த 8ஆம் வசனத்திற்குரிய விளக்கத்தை நாம் அறிய வாய்ப்பாயிருக்கும். முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன காரியம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம்,
அது பிதாவின் மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவன் மனிதனானார் என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய நற்செய்தி. அவர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார் என்பது நற்செய்தி. அவர் அடக்கம் பண்ணப்பட்டவர் உயிர் தெழுந்தார் என்பது நற்செய்தி. 40 நாள் அவர் அநேகருக்கு காணப்பட்டார் என்பது நற்செய்தி. பின்பு அவர் வானங்களிலே ஏறி போனார் என்பது நற்செய்தி. திரும்ப அவர் எல்லாரையும் மீட்கும்படியாக வருகிறார் என்பது நற்செய்தி. நற்செய்தியின் முழுமை இதுதான். அப்படி என்றால் அவர் மனிதனாக பிறந்ததிலிருந்து அவர் உன்னதங்களிலே ஏறி போனது வரைக்கும் காரியங்களை விளக்கி அவர் திரும்ப வரப்போகிறார் என்று அறிவிப்பதே நற்செய்தி. இங்கு தேவன் ஏறினார் என்பதனால அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? தாவீது சொல்கிறான், நான் வானமண்டலங்களிலே ஏறி போனாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், உம்முடைய கை இடைவிடாமல் என்னை இருத்துகிறது என்கிறான். அப்படி என்றால் தேவனுடைய பிரசன்னத்துக்கு மறைவான இடம் ஒன்றுமே இல்லை. அது பாதாளமா இருந்தாலும் சரி, பரலோகமா இருந்தாலும் சரி, தேவனுடைய பிரசன்னம் எங்கும் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறது. எங்கும் இருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் சொல்கிறோம். அது உண்மைதான். அவருடைய கண்களுக்கு அவருடைய பிரசன்னத்துக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் நமக்காய் பாவமானார், நமக்காய் சாபமானார் என்றார். அவர் பாதாளத்திலே இறங்கினார் என்றுதானே நாம் பொருள் கொள்ள முடியும். அவர் நமக்காக நம்மை பாதாளத்திலிருந்து பாதாளத்தின் வல்லடிக்கு நம்மை விடுவிக்கும்படியாக, அதைத்தான் பவுல் சொல்கிறார், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இதுவரை பாதாளம் அநேக மக்களை பாவத்தினால் வீழ்த்தி கொண்டே வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரண கட்டுகளுக்குள் சிறைப்படுத்தப்பட்ட மக்கள் இருந்தார்கள். அவர்களை விடுவிக்கும்படி அவர் அந்த சிறைக்குள்ளே போனார். யோசேப்பு சிறைச்சாலையிலே இருந்தான், தேவனாய கர்த்தர் அவனோடு இருந்தார் என்பது போல இங்க பாவக்கட்டுகளிலும் மரணக்கட்டுகளில் இங்கு வைக்கப்பட்டிருந்த மக்களை விடுவிக்கும்படி கர்த்தர் அவர் இறங்கினார். அவர் இறங்கினார், பூமியின் தாழ்விடங்களில் அவர் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இறங்கினார் என்பதனாலே அவர் உன்னதங்களிலே ஏறினார் என்பதற்கு நாம் அதை அங்கீகரித்துக் கொள்ள எளிதாயிருக்கும். சிறைப்பட்டவர்களை அவரை சிறையாக்கினார் என்றால் என்ன காரியம்? பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். அடிமைத்தனம் என்பது ஒரு சிறையிலே வசிப்பதற்கு சமம். பாவம் மனிதர்களை மரணத்துக்குள் கொண்டு போய் விடுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சிறைப்பட்டவர்களை விடுவித்தார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பினார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை நீக்கி குணமாக்குகிறார். ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவர் பாவத்திற்கும் சாபத்திற்கும் அறியாமைக்கும் இருளுக்கும் அக்கிரமங்களுக்கும் சிறைப்பட்டு போன மக்களை தம்முடைய இரத்தத்தினாலும் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலும் தம்முடைய இரக்கத்தினாலும் கிருபியினாலும் அவர் விடுதலை செய்தார், விடுவித்தார். ஒரு குஷ்ரோகி கேட்டான், ஐயரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் கூடும் என்று சொன்னான். இயேசு கிறிஸ்து மனதுருகி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி உன்னை சுத்தமாக்கினான் என்று பார்க்கிறோம். அவன் குஷ்டரோகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டான். பாவக்கட்டிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். 18 வருடம் நிமிரக்கூடாத இருந்த ஒரு கூனியாகிய ஒரு பெண் ஜபாலயத்தில் இருப்பதை கண்டு இயேசு கிறிஸ்து அவள் மேல் தன் கைகளை வைத்த போது அவள் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், ஜபாலய தலைவன் சொன்னான், நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போங்கள், ஓய்வு நாளிலே சுகமாக்குவது சரி முறை அல்ல என்று சொல்லி ஜனங்களை கடிந்து கொண்ட போது கர்த்தர் அவன் மேல் சினமடைந்து சொன்னார், மாயக்காரனே, ஓய்வு நாளில் நன்மை செய்வது தீமை செய்வது எது நல்லது? நன்மை செய்வதுதானே நல்லது. 18 வருஷம் சாத்தான் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை விடுவிப்பது நன்மையான காரியம்தானே, அதையே நீ தடுக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். அப்படி என்றால் ஜனங்களை அவர் விடுதலை செய்தார். மட்டுமல்ல, எபேசியர் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் அவர் அக்கினியினால் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லவையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு விடுவிக்கிறார். இயேசு
அவர் சமாதானத்தை தருகிறார் என்று பார்க்கிறோம். சிறைப்பட்டவர்களை அவர் விடுவிக்கிறார். ஆனால் தம்முடைய அன்பின் சிறையிலே அவர் உட்படுத்துகிறார். உங்களில் ஒருவன் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாய் இருக்க கிடவன், அடிமையா இருக்க கிடவன் என்று சொல்கிறார். அன்புக்கு நான் அடிமை என்று நாம் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் அன்புக்கு நாம் அடிமையாய் இருக்கிறோம். கிறிஸ்து நம்மை சிறைப்படுத்தி இருக்கிறார், நம்முடைய அன்பினாலே சிறைப்படுத்தி இருக்கிறார். இதற்கு முன்பு நாம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் சாத்தானாலும் அறியாமையானாலும் இருளினாலும் நாம் சிறைப்பட்டிருந்தோம். கிறிஸ்து இயேசு நம்மை விடுவித்தார். எதற்காக? தம்முடைய அன்பின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் அவர். அந்த அன்பின் ராஜ்யத்துக்காக நம்மை அவர் அன்பினால் கைது செய்திருக்கிறார், சிறைப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய அடிமைகள் என்று நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார், மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். வரங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது? மனுஷனுக்கு அவனவன் திராணிக்கத்தக்கதாக கர்த்தர் வரங்களை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம், ஒருவனுக்கு அறிவை உணர்த்தும் வசனம், ஒருவனுக்கு சுகமாக்கும் வல்லமை, ஒருவனுக்கு பிசாசு துரத்தும் அதிகாரம், ஒருவனுக்கு விசுவாசத்தின் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யும் வல்லமை போன்ற அநேக வரங்களை கொடுத்தார். பலர் அந்நிய பாஷைகளை பேசும் வரங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். பலர் இன்னுமாக மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமையை பெற்றுக் கொள்கிறார். இன்றைக்கும் ஆப்பிரிக்க தேசங்களிலே அநேக வனாந்தரங்களிலே மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஊழியங்கள் நடைபெறுகிறதாக நாம் அறிகிறோம். அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தர் வரங்களை மனிதர்களுக்கு தருகிறார். ஏன்? திருச்சபை கட்டப்படுவதற்கு, மனித சந்ததிக்கு ஆசீர்வாதம் அருளப்படுவதற்கு, ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்மை வெறுமையாய் வைக்காதபடிக்கு நிரப்பப்பட்டவர்களாய் வைத்திருக்கிறார். சங்கீதம் 23 அதைத்தான் வாசிக்கிறோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படி என்றால் தேவன் ஒருவரையும் ஒரு வரமும் கொடுக்காம வைக்கவில்லை. 3 பேருக்கு வரங்களை கொடுத்து டேலண்ட்ஸ் கொடுத்ததை பார்க்கிறோம். ஒருவனுக்கு 100 தாலந்து, ஒருவனுக்கு 50 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து என்று சொல்லி கொடுத்ததா நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுத்ததா பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன காரியம்? எல்லாருக்கும் வரங்களை கர்த்தர் தருகிறார். வரங்கள் இல்லாத நபர்கள் இல்லை என்று பார்க்கிறோம். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? அதற்காக இலக்கை நோக்கி தொடர் என்று பவுல் சொன்னார். நம்முடைய முதலாவது அழைப்பு, நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். இரண்டாவது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறபடினால் நாம் அவருக்காக அர்ப்பணி செய்ய வேண்டும். இதெல்லாம் ஆண்டவருடைய அழைப்பாய் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிறோம்? 6ஆம் அதிகாரத்தில், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று நான் சொன்ன பொழுது, நீ போ, நான் சொல்கிறது இந்த ஜனங்களுக்கு அறிவு என்று என்னை அனுப்பினார் என்று பார்க்கிறேன். அப்படி என்றால் ஒரு வாலண்டரி இன்வால்மெண்ட். தேவனுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும். எனக்காக எல்லாவற்றையும் இயேசு செய்தார், நான் சிலவற்றையாவது அவருக்காக செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற நம்மை ஆண்டவர் தம்முடைய கரத்திலே பயன்படுத்தும் பொழுது வரங்களை கொடுக்கிறார். மனிதர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரங்கள் நமக்கு ஸ்டேட்டஸை கொடுக்கிறது, ஒரு ஸ்டாண்ட் கொடுக்கிறது. குறிப்பாக பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி உரித்து அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராக வைக்கிறார். இந்த அப்போஸ்தலருடைய வரங்கள் என்ன? அவர்கள் புறப்பட்டு போகிறவர்கள், ஒன் ஹூ சென்ட் ஃபோர்த் என்பார்கள், மிஷனரி என்று அழைப்பார்கள். புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறவர்கள். இவர்கள் எங்கும் நிரந்தரமாய் செட்டில் ஆகாதவர்கள். இவர்கள் புறப்பட்டு போய்கொண்டே இருப்பார்கள், திருச்சபைகளை நாட்டிக்கொண்டே இருப்பார்கள். அடுத்து மூப்பர்களை நியமித்து விட்டு அடுத்தடுத்து கடந்து போய்கொண்டே இருப்பார்கள். அதற்கு நல்ல உதாரணம் அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் ஒரு இடத்துல ஒரு மேய்ப்பனாகவோ அது ஒரு செட்டிலான ஒரு ஊழியத்தை அவன் செய்யாதபடிக்கு அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் சிறிய ஆசியாவில் ஊழியத்தை நிறைவேற்றினான். பின்பு பிலிப்பி பட்டணம், அங்கு போய் ஐரோப்பாவில் ஊழியத்தை தொடங்குகிறான். பின்பு மக்கதோனியா, கொரிந்து, இன்னுமா அநேக தெசலோனிக்கு போன்ற பட்டணங்களை அவன் ஊழியத்தை நிறைவேற்றி பார்க்கிறோம். ஸ்பானியா தேசத்துக்கு அவன் போனதாக சிலர் சொல்கிறார்கள். இறுதியாக அவன் ரோமாபுரியிலே தன் வாழ்க்கையை நிறைவு செய்கிறான். அங்கு ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையை ஆக்கிலா பிரிஸ்கில்லா உருவாக்கின அந்த சபையை அவன் கடைசி நாட்களிலே சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தினார் என்று பார்க்கிறான். இவ்விதமாக அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள். இவர்கள் புறப்பட்டு போய் கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு என்ன வரங்கள் கொடுக்கப்படுகிறது? இவர்கள் எல்லாவித சாத்தானுடைய கட்டுகளையும் உடைப்பதற்குரிய ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்படுகிறது. பிசாசுகளை துரத்துகிற வரம்,
கைகளை வைத்தால் நோய்களை நீக்குகிற வரம், இன்னுமாக ஜனங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற வரங்கள் கொடுக்கப்படுகிறது. குணமாக்கும் வரங்கள் அவர்களுக்குள்ளாய் செயல்படுகிறது. தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசியின் காரியம் என்ன? ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனத்தை அவர்கள் சொல்லுவார்கள். வரப்போகிற காரியங்களை அவர்கள் அறுதியிட்டு வேத வசனங்களை கொண்டு நிரூபிப்பார்கள். மூன்றாவதாக சுவிசேஷகர்கள். இவர்கள் நற்செய்தியை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் அறிவிப்புதான் அவருடைய முதன்மையான பணி. பவுல் அதைத்தான் சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்து வெட்கப்படேன், அதை சொல்வதே எனக்கு தலையாய காரியமாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். அப்படி என்ற அப்போஸ்தலன் சுவிசேஷ பணியும் செய்ய வேண்டியிருக்கிறது. மட்டுமல்ல, எல்லாருமே சுவிசேஷ பணி செய்தாக வேண்டும். மெய்ப்பனாக இருந்தாலும் சரி, போதகனாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசனாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து அறிவிப்புதான் நற்செய்தி. அந்த பணியை செய்ய வேண்டும். இன்றைக்கும் கூட நம்முடைய தமிழ்நாட்டில் அநேக சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அற்புதங்களை செய்து ஜனங்களை விடுவிக்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிரூபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். மட்டுமல்ல, மேய்ப்பர்கள், மேலே சொல்லப்பட்ட அந்த 4 ஊழியர்கள் அவருடைய ஊழியங்களை நிறைவேற்றின பின்பு இங்கு மேய்ப்பர் தன்னுடைய அந்த ஆடுகளை எல்லாம் அவர் மேய்க்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த மந்தையில் இல்லாத அநேக ஆடுகள் உண்டு, அவளை நான் கொண்டு வர வேண்டும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும் என்று சொன்னார். பிரதான மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. அவர் வெளிப்படும் போது நமக்கு கையிலே கொடுக்கப்பட்ட மந்தையை நாம் கவனமாய் மேய்த்து, அந்த ஆடுகளில் ஒன்றும் இடறி போகாதபடிக்கு, காணாமல் போய்விடாதபடிக்கு கவனமாய் மேய்த்து அந்த ஆடுகளை கர்த்தரிடம் சேர்ப்பது மேய்ப்பனுடைய பணி. இன்றைக்கு நம்முடைய வீடு ஒரு மந்தையாகும். இந்த வீட்டிலே நம்முடைய பிள்ளைகள் மேய்ச்சலின் ஆடுகள். அந்த ஆடுகளை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பது ஒவ்வொரு குடும்ப தலைவனுடைய, தலைவியுடைய அரும்பணி. அது மேய்ப்பனுடைய பணி. அதுபோல திருச்சபைகளிலே வருகிற மக்களுக்கு ஏற்ற உபதேசத்தை கொடுத்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்த வேண்டியது திருச்சபை மேய்ப்பனுடைய பணி. இவர்கள் 4 பேரும் செய்கிற ஊழியத்தை அலங்கரிப்பதற்காகத்தான் வேத போதகர் என்று ஒருவர் வைத்திருக்கிறார் ஆண்டவர். அவர்கள் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள். அவர்களை குறித்து இரட்டிப்பான கனமுள்ளவர்களை என்ன வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். இன்றைக்கு வேத பாடங்கள் நடத்தப்பட வேண்டும். திருச்சபைகளிலே ஜெபங்கள் நடத்தப்படுகிறது, ஆராதனை நடத்தப்படுகிறது, இன்னும் அநேக ரெட்ரீட்லாம் நடத்தப்படுகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை நடத்துகிற வேத பண்டிதர்கள், வேத போதகர்கள், அவர்களுக்கு இடம் கொடுத்து ஜனங்கள் புத்தகங்கள் 66 புத்தகங்களையும் தரவாக படிக்கும்படியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். இவர்கள், இந்த போதகர்கள், அறிவை உணர்த்துகிற வசனமாக ஞானத்தை போதிக்கும் வசனத்தை செய்கிறார்கள். வரங்களிலே இந்த 2 வரங்கள் தான் முதன்மையாக வருகிறது. முதலாவது என்று சொல்லப்பட்டிருக்கு. பவுல் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு, முதலாவது ஞானத்தை போதிக்கும் வசனம், இரண்டாவது அறிவை உணர்த்தும் வசனம். இவைகள் தான் வரங்களிலே முதன்மைப்படுத்தப்படுகிறது. ஆகையினால் இந்த வரங்கள் திருச்சபையின் பக்தி விருத்திக்காகவும், திருச்சபை வளர்ச்சி அடைவதற்காகவும், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாகவும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாக சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் வைத்து அவர்களுக்கு வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 68:18 தாவீது சொன்ன அந்த வார்த்தையை தான் இங்கு பவுல் கையாளுகிறார். சங்கீதம் 68:18 விதமாய் சொல்லுகிறது, தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்று சொல்லி தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை தாவீது சங்கீதம் 68:18 எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தை தான் எபேசியர் நிருபத்திலே பவுல் எபேசியர் 4:8 ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவர் திரும்பவும் அதை இங்கு குறிப்பிடுகிறார். இங்கு தாவீது வெற்றியை கொண்டாடுகிறார். எப்படி என்றால், எபூசியர்கள் வாழ்ந்த அந்த எருசலேம், அந்த சாலேம் என்ற அந்த இடத்தை தாவீது வென்றெடுத்து அதை, அந்த எருசலேமையும் அந்த உயர்வான இடமாகிய சீயோனையும் அவர் தனக்கு உரிதாக்கி கொண்ட பொழுது சங்கீதத்தை அவர் சந்தோஷமாக எழுதுகிறார். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி, உன்னதம் என்பது உயர்வான இடம், அது சீயோன் மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகி கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர் என்று சொல்லி
அவர் எழுதியிருக்கிறார். இது கிறிஸ்து இயேசுவை அவர் இங்கு முன்னடையாளமாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் பரமேறி போவதையும் குறித்து அவர் நிழலாட்டமாக தன்னுடைய எபூசிய பட்டணத்தை வெற்றி கொண்டதை வைத்து எழுதின பொழுது அதற்கு முன்னடையாளமாக தாவீது தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆயினால் இன்றைக்கு நாம் சிந்தித்த அந்த 3 கேள்விகளுக்குரிய பதிலை நாம் வேத வசன அடிப்படையில் பார்த்திருக்கிறோம். அவை நாம் ஒருவேளை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் திரும்ப இந்த ஆடியோவை நாம் கேட்டு அவைகளை நாம் விளங்கிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இத்துடன் கேள்வி பதில் வேலை முடிந்தது.